பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெட், தேங்காய் பால், நெய், ஏலக்காய், முட்டை, சர்க்கரை. இதை வாங்க நம்ம போய் கலக்கலாம். நம்ம வந்து முட்டையை எடுத்துட்டு இப்போ உடைக்கலாம். அதை வந்து அந்த முட்டையோட வெளியே இருக்கிறது வந்து அது இது பண்ணாமல் போடணும். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து அந்த 3 முட்டையை வந்து இப்போ உடைக்கலாம். மெதுவாக அப்படியே உடைக்கணும். அந்த இது இருக்குல்ல, இதை வந்து அது கீழே அது விழுகாமல், அந்த முட்டைக்குள்ளே விழுகாமல் வந்து அதை உடைக்கணும். பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து உடச்சிக்கணும். நல்லா உடச்சிட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணலாம். இதை வந்து நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். இது கொட்டும். நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃபாஸ்ட்டு நல்லா ஃபாஸ்ட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக நல்லா பீட் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா இதை இப்படி இது பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 6 ஸ்பூன் சர்க்கரை போடுறோம். முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ வந்து 6 ஸ்பூன் சர்க்கரை போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பூன் சர்க்கரை வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா போடணும். தேங்காய் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம போய் டோஸ்ட் பண்ணலாம். எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு டோஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சின்ன குழந்தைங்கனால நம்ம தீக்கிட்டெல்லாம் போகக்கூடாது. நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நீங்கள் தோசை கல்லையும் செய்யலாம், பேன்லேயும் செய்யலாம். இது வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து கலந்து செய்யலாம். அதுக்கப்புறம் நெய்யில் செஞ்சால் இதை வந்து நெய்யில் செஞ்சால் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நம்ம வந்து பேனை சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெட்டு எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் பாலாம் மிக்ஸ் பண்ணோம்ல, அதை வந்து அதை டிப் பண்ணிக்கிட்டு நம்ம போய் பேனில் வச்சுக்கலாம். பேனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் தேங்காய் பாலாக ஊற்றி விட்டுக்கலாம். தேங்காய் பாலை ஊற்றி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அது ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். நம்ம வந்துட்டு ப்ரெட்டை வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆக்கிட்டு ப்ரெட்டு இதாச்சதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பி நம்ம தேங்காய் திருப்பி போட்டதுக்கப்புறம் மேலே பின்னாடி வந்துட்டு போட்டு விட்ருக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணுங்க. நம்மளோட
பார்த்து எக்ஸ்பிளைன். சூடா இருக்குது. மேல் பார்த்து எக்ஸ்பிளைன். மேல் பார்த்து எக்ஸ்பிளைன். செம்ம டேஸ்டா இருக்கு. மேல் பார்த்து எக்ஸ்பிளைன். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்குது. நல்லா ஸ்வீட்டா